கர்த்தர் நல்லவர். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நமக்கு முற்பிதாவாகிய யாரு? நம்முடைய முற்பிதா யாரு? ஆண்டவர் உண்டாக்குன ஆதாம் ஏவாள். ஆதாம் கிட்ட இருந்து நம்ம வந்ததுனால அவன் என்ன செஞ்சானோ அதைத்தான் இந்நாள் வரல நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் இதை சாப்பிடாதப்பா, ஆனால் அவர் என்ன பண்ணார்? அதைத்தான் சாப்பிட்டார். அதே போல தான் இன்னைக்கும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய காதுகளில் கேட்கப்பட்டிருந்தாலும் நிறைய விஷயத்தில் கர்த்தருக்கு எதிர்த்து நின்று பிசாசுக்கு தான் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோம். ஆமேன்னு சொல்வீங்களா? மூச்சு பேச்சே காணும். கீழ்ப்படுகிறோமா இல்லையா? அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நின்று பிசாசுக்கு தான் நிறைய இடத்துல கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோம். அதனால தான் அன்னைக்கே பவுல் சொல்லி வச்சிட்டாரு, யாக்கோபு சொல்லிட்டாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் சொன்னா, பிசாசானவன் வஞ்சிக்கிறவன், எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி அலைகிறான். பிசாசுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கு இடம் கொடுத்தாதான் அவன் உள்ள வருவான். ஆமேன். யாருக்கு அப்படின்னா, உண்மையான தெய்வ பிள்ளைகளுக்கு அவன் இடம் கொடுத்தாதான் உள்ள வருவான். மற்றவங்களுக்கெல்லாம் அத்துமீறி அவன் பாட்டு என்ன பண்ணிடுவான்? ஆக்குபை பண்ணிடுவான். ஆனால் உங்களுக்கோ எனக்கோ நாம் இடம் கொடுத்தாதான் அவன் உள்ள வர முடியும். அல்லேலூயா. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பிசாசானவன் எப்படிப்பட்டவன், நம்மிடத்துல எப்படி போராடுகிறான்? நம்ம நினைக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் காமிச்சாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு மல்லிப்பூ வச்சுட்டு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு கொலுசு போட்டு ஜல்லுன்னு வர்றது தான் பிசாசு. சரி, இப்போல்லாம் எப்படி காட்டுறாங்க? சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்குன்னு பார்த்தா எப்படி காட்டுறாங்க? கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு, தலையில் சிவப்பு கலர் லைட்டு போட்டு, இல்லை 2 கொம்பு வச்சு, அப்படிதான் பிசாசு அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டோம். ஆனால் உண்மையாக பிசாசு 2 விதத்துலையுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ எங்கே இருக்கான் பிசாசு? எப்படி நம்ம இடத்துல கிரியேட் செய்கிறான்? வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அல்லேலூயா. அவன் அந்தகாரம்னா என்ன? இருட்டு. இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியா இருக்கிறான் அவன். அவனுடைய கிரியையெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா, வான மண்டலத்துல தான் அவனோட பிளான் எல்லாம் நடக்குது. அவனோட பிளானை கொண்டு வந்து எங்கே நிறைவேற்றுறான் அப்படின்னா, பூமியில் இருக்கிற தெய்வ ஜனங்கள் மக்களிடத்துல தான் அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் தன்னை உருவாக்குனதே, நம்மளெல்லாம் உருவாக்குனதே எதுக்காக தான் அவர் உருவாக்குனாரு? எதுக்காக தாங்க உருவாக்குனாரு? அவரை ஆராதிக்க, அவரோடு இருக்க. அப்போ பிசாசு பார்த்தா, அவரை ஆராதிக்க உருவாக்கப்பட்ட ஜனங்களை என்ன ஆராதிக்கும்படியா நான் திருப்பணுன்றது தான் இன்னைக்கு அவனுடைய தந்திரமான செயல்பாடுகள். அதற்கென்று ஒரு பெரிய கவர்மெண்ட்டே நடக்குது. அல்லேலூயா. எங்கே நடக்குது? வான மண்டலத்தில் நடக்குது. அந்த பிசாசுக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்க யாரால முடியும்னா, தேவனுக்கு பயந்த பிள்ளைகளால் மட்டும்தான். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். மற்றவர்கள் எல்லாம், தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க அத்தனை பேரும் பிசாசுக்கு அடிமைகளாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தெய்வச்சனமே, ஆனால் ஆண்டவர் நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
என்னென்ன விதத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருத்தல் என்றால் என்ன? எப்படி நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும்? வேதத்திலையும் நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 விதத்துல நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க வாசிங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் 24:7 நீங்க வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களுடைய காதுகள் கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். மோசே நியாய புஸ்தகத்தை எடுத்து அவன் வாசித்தான். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? என்னங்க வாசித்தீங்க? நாங்கள் இந்த வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தெய்வ ஜனமே, அன்னைக்கு இருந்த நம்ம நிலைமையில மோசேக்கு இப்படி ஒரு பீடம் கிடையாது, இப்படி ஒரு ஏசி போட்ட சர்ச்சு கிடையாது, இல்லை எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மைக்கு, ஆம்ப்ளிஃபையர், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், இதெல்லாம் அங்கே மோசேக்கு எதுவுமே கிடையாது. அவர் நின்று கொண்டு வேத புஸ்தகத்தை எடுத்தார். இன்னைக்கு மாதிரி இந்த சின்ன கூட்டத்துக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன் எனக்கு தேவைப்படுது. ஆனால் மோசேயோட நிலையை பார்க்கும்போது இஸ்ரவேல் லட்சமான ஜனங்க எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களா. லட்சமான ஜனங்க நிற்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் இவர் ஒரு ஆள் பேச சத்தமாக வாசிக்க போகிறார். எப்படி கேட்கும்? எல்லாருக்கும் கேட்குமா? எப்படி கேட்டிருக்கோம்? எனக்கு புரியல. இவர் ஒரு ஆள் தான் நியாய புஸ்தகத்தை எடுக்கும் போதே ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நான் இங்கே மைக்கு போட்டு கத்திட்டு இருக்கேன், அங்கே ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுது பின்னாடி. அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இங்கே வரலாம் வருது. இல்லை, நீங்கள் எங்கே பேசினாலும் எனக்கு அந்த சத்தம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் மோசே அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் நியாய புஸ்தகத்தை எடுத்து அவர் ஒருவர் மாத்திரம் வாசித்தாரு. அவர் பிரசங்கம் பண்ணலை. வாசிக்கும் போதே கேட்ட அத்தனை மக்களும் என்ன சொன்னாங்க? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு அதை நம்ம வசனத்தை வாசிக்கிறதோட கூட விளக்க வேற, அதுக்கு எங்கேருந்து அங்கே சொல்லுது, அங்கேருந்து இந்த வசனம் சொல்லுது, இங்கேருந்து இந்த வசனம் சொல்லுது, இவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர்? அதன்படி செய்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆனால் மோசே அந்த நாட்களில் அவர் வாசிக்க எடுத்தும் போதே, நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியில் ஒரு மனுஷனுடைய சத்தம் இங்கேருந்து கடைசி வரையிலும் போயிருக்கணும் அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளோ கவனமாக கேட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க எவ்வளோ அலர்ட்டாக இருந்திருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறார் என்பதை எவ்வளோ கவனித்து கேட்டிருப்பாங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் அதன்படி செய்வோம். 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தையின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா இப்ப எப்படி பிரதியுத்தரம் வருது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்களா? அல்லேலூயா. மோசே சொன்னபோது மக்கள் ஏக சிந்தையோடு இருந்தார்கள், ஒரே கவனத்தோடு இருந்தார்கள். கேட்ட மாத்திரத்தில் மறு உத்தரவு கொடுத்தாங்க. ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய சொல்லி இருக்கிறார்னு சொன்ன உடனே மக்கள் ஏகோபித்து நாங்களும் அதை செய்வோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி சொல்ற கூட்டம் தாங்க வேணும். அவருடைய வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்படுகிற கூட்டம் தான் வேணும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நீங்க கொடுக்கிற பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் மாத்திரம்தான். அவர் சொல்லுவதை அப்படியே செய்கிறவர்களுக்கு தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அதே பகுதியில் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது,
மலையில் கொடுமுடியிலே ஆ. கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது. பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்து கர்த்தர் இப்படி பேசி சொல்லுகிற வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லும் பொழுது மோசே தேவ மகிமையில நிற்கிறத பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்துச்சு. அல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வோம் என்று சொல்றீங்களோ உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்னியை போல இறங்கும். அல்லேலூயா. பட்சிக்கிற அக்னி சொன்னவனே உங்க எல்லாருடைய மனது ஒன்றை யோசிக்கும். உங்க கண்ணு முன்னால ஒரு காட்சி வந்துடும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி நடுவாய் உலாவினது போது தேவன் அவர்களோடு உலாவினார். அவங்க மேல என்ன படலையா? தீயின் வாசனை கூட அவங்க உடம்பு மேல படலை, அவங்க முடியில படலை. அல்லேலூயா. அந்த வாசனை கூட பற்றி கொள்ளல. ஒன்றை நீங்கள் கவனமா வச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம். நோவா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு 100 வருஷம் பேழை கட்டினார். பேழை கட்டும் போதெல்லாம் எத்தனை பேர் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் சொன்னார், இது ஏன்பா கட்டுற, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் பேழையை கட்டுறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற மழை பெய்ய போகுது, வெள்ளம் வரப்போகுது, மக்கள் எல்லாம் அழிய போறாங்க. அப்படியா? அட பைத்தியக்காரன், அவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை, சம்பாதிச்சு பிள்ளைப்பட்டியை காப்பாற்றாம இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் திட்டிட்டு போயிருப்பாங்க. ஒரு சிலர் கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. மழையா? அது என்ன மழை எப்படி பெய்யும்? மழையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது, வெள்ளம் வந்தது கிடையாது. இதுவரையிலும் எந்த வெள்ளத்தையும் மக்கள் பார்த்ததில்லை. அருமையான தேவச்சனமே, அநேகர் கேலி கிண்டல் பண்ணி கொண்டிருந்தாலும் நோவாவுக்கு ஒரு விஷயம் தெரியும். கர்த்தர் சொன்னா அதை செய்வேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அவர் சொல்லிட்டா நான் செய்வேன். இது நடக்குமா நடக்காதா, வெள்ளம் வருமா வராதா, அதை பற்றிலாம் அவர் தெரியாது. அவர் அதை பற்றியெல்லாம் தியானிக்கவும் இல்லை. இன்னும் ஆண்டவர் சொன்னார், இன்னும் மழை வரலையே, இன்னும் ஆண்டவர் சொன்னார். 100 வருஷங்க, 1 வருஷமா 2 வருஷமா நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருத்தல் என்பது 100 வருஷம் அவன் காத்திருக்கிறான். எவ்வளோ டைவர்ஷன் அவன் வந்திருக்கணும், எவ்வளோ பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருக்கணும். ஆனால் எல்லாவற்றின் மேலே கடைசி வரலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நின்றதின் ஆசீர்வாதத்தை உங்கள் முன்னாடி என் முன்னாடி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்த அந்த 8 பேர் மாத்திரம்தான் அன்றைக்கு இருந்த உலகத்தில் காப்பாற்றப்பட்டாங்க. மற்ற அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒரு நாளும் கெட்டு போவே மாட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா உலகமே அழிஞ்சாலும் நாம காக்கப்படும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அருமையான தேவச்சனமே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது நிமித்தமாய் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, நீங்க உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா என்ன நடக்கும்? நான் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. உபாகமம் 28:15, உபாகமம் 28 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் நியாயப்பிரமாணங்களை என் கட்டளைகளை கை கொள்வீர்கள், ஆனால் கீழே கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் நீ வாளாகாமல் தலையாவாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நீ நிறைவாய் இருப்பா, திருப்தியா இருப்ப. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார். ஆனா அதே சமயம் 28:15 சொல்றாரு, வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அது கீழே கடைசியில் ஆக்சுவலா ஒரு 14 வசனம் ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு.
54 வசனம் நம்ம அழிவுக்குரிய வசனம் அதில் இருக்கு. 14 ஆசீர்வாதங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது நிமித்தமா அந்த 14 ஒரு மனுஷனுக்கு நிறைவானது. ஆனா அந்த 14 ஆசீர்வாதங்களை பெற முடியாம போறதுக்கு நாம் கீழ்ப்படியாமை ஒரு காரணமாக இருக்குமானால் அதற்கு உண்டான சாபத்தை அழிவை ஆண்டவர் அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கிறார். என்னெல்லாம் நடக்கும் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக என்ன பண்ணுங்க, வாசிங்க. உபாகமம் 28:15 கடைசி வசனம் வரல வீட்டில் போய் வாசிங்க. ஸோ ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போவானால் அவனுக்கு உண்டான எல்லா வேதனையும் அதில் இருக்குது. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நாம் அந்த வேதனையை அனுபவிக்கணுன்றது தேவனுடைய திட்டம் இல்லை, நாம் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது அவருடைய பிரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தைக்கு என்ன பண்ணு, செவி கொடு, என் வார்த்தைக்கு செவி கொடு. அருமையான தெய்வச்சனமே, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், நேற்று தினத்தில் பாஸ்டர் சந்தோஷ் அவங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உனக்கு மகிழ்ச்சியை தருவேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது வேணும் தானே எல்லாருக்கும்? மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் வேணும் தானே? எல்லாருக்கும் ஆசை தான், என் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சண்டையே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாழ்மையாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருந்தால் சண்டை வருமா வீட்டில்? ஒருத்தரை விட்டு கொடுங்க, ஒருத்தரை தாங்குங்க. அது அப்பா அம்மாவோ, மருமகளோ மருமகனோ, மாமியாரோ, யாரோ சம்படி, பிள்ளைகளோ, தாய் தகப்பன்மாரோ, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் சுமந்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து, ஒருவரை ஒருவர் தாழ்மையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், இந்த வசனத்தை மட்டும் வாழ்க்கையில் அறிக்கை பண்ணிட்டு இருந்தா என்ன வராது? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை காலையில் ஜபத்தில் உட்காந்து அறிக்கை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே பொண்டாட்டியை பார்த்து கடுகடுன்னு பேசினே வந்தால் எப்படி இருக்கும்? பிள்ளைங்களை வரும்போதே நொட்டுன்னு அடிச்சிக்கினே வந்தால் எப்படி இருக்கும்? சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அப்போ வசனத்தை வாசித்து கேட்பதினால் மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையில் என்ன பண்ணும்? செயல்படுத்தணும். சமாதானம் வரணும்னா கொஞ்சம் விட்டு தான் ஆகணும், கொஞ்சம் காலில் விழுந்து தான் ஆகணும். அதை புருஷனோ பொண்டாட்டி யாரோ யார் காலையோ விழுந்துருங்க, சமாதானமாக இருக்கும். பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க, விட்டு கொடுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. சகோதர சகோதரிகளை என்ன பண்ணுங்க? அன்பா ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது வெளியே எங்கேயும் நடக்கலை, நம்மக்கிட்ட தான் நடக்குது, அதான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்பமான காரியம். அற்பத்தனமான காரியத்துக்கெல்லாம் வீட்டில் சண்டை போட்டு மண்டையை உடச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்த காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு, நீங்கள் அடித்து உடச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, எதிர் வீட்டுக்காரன் காரி துப்புறான். அதை முதல்ல கவனிங்க. இது என்னடா குடும்பம்? குடும்பமா இது? 24 மணி நேரம் இது சண்டை போட்டு இப்படி மாளுதுங்களே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தியாக போயிடுது, மேக்கப் போட்டு சர்ச்சுக்கு அப்படின்னு நம்மளை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுறாங்க? வெளியில் பேசுகிறாங்களே. நாம் ஒவ்வொருவருக்கொருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். வேற ஒரு வேலையும் உங்களுக்கு எனக்கும் இல்லை. வேற ஏதாவது உங்களுக்கு எனக்கும் வேலை வச்சுருக்காரா? நீ எனக்கு ஒரு வாழை இலையில இங்கேருந்து அங்கே வரலாம் பலவிதமான பலகாரங்களில் சாப்பாடு போடு சொல்லியிருக்காரா? இல்லை பொடி நடையாக இவ்வளோ தூரம் நடந்து வந்து இவ்வளோ காணிக்கை எனக்கு செலுத்து, உன் வெயிட்டுக்கு ஏற்ற காணிக்கை அங்கே போடு சொல்லியிருக்காரா? எதுவுமே உங்ககிட்ட என்கிட்ட கேட்கலாங்க. ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், என் வார்த்தைக்கு கெஞ்சுறாரு, என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வார்த்தைக்கு செவி கொடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, ஒருத்தரை நேசிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நாம் மகிழ்ச்சியா இருப்போம். அதை கூட ஏன் செய்ய சொல்றாரு தெரியுமா? நாம மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக தான். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அவர் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக இல்லை, நானும் நீங்களும் சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழணுன்றதுக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தத்துக்கு நாம் ஒவ்வொருவரும்
கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 6 அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, ஆ, நான் அந்த பரம தரிசனத்துக்கு அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியலன்னு அவர் சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது நம்ம பரம தரிசனத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். என்ன பரம தரிசனம்? அவர் என்ன பரம தரிசனத்தை கண்டார்? அதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்தை வாசிங்க. உன் சுய ஜனத்தானிடத்திற்கு, உன் சுய ஜனத்தாரிடத்திற்கு, அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் ஆ, நான் உன்னை விடுதலையாக்கி, ஆ, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே ஆ, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். நீ அவர்களுடைய கண்களை திறக்கணும். பரம தரிசனம் என்ன தெரியுமா? பரம தரிசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் என்ன பரம தரிசனம்? ஆண்டவர் சொல்றாரு, இருளில் கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நீங்க என்ன பண்ணணும்? வெளிச்சம் இதுதான் என்பதை அவர்களை அறியும்படி கண்களை திறந்து விடணும். அல்லேலூயா. அவங்க கண்களை திறந்து விட வேண்டும். இதை செய்யறதுக்கு தான் தேவன் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருளில் கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்தினிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கண்களை திறந்து விடணும். கண்ணை திறக்கிற வேலையை தான் செய்யணும். இன்னைக்கு பாவத்தில் கிடக்கிற மக்கள், அக்கிரமத்தில் கிடக்கிற மக்கள், அநியாயத்தில் வாழ்கிற மக்கள், தேவனை உணராதிருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேவனை அறியும்படிக்கு அவருடைய கண்களை திறக்கிற ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிக்கிறோம், இப்படி அங்கி போட்டு இல்லை மேடையில் வந்து மைக் போட்டு பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டா ஊழியம் முடிஞ்சிச்சு. இல்லை, இதுதான் பெரிய ஊழியம் அப்படின்னு நிறைய பேருக்கு கனவாய் கூட இருக்குது. உண்மை அது இல்லவே இல்லை. இது பெரிய ஊழியமே இல்லை. உண்மையான ஊழியம் எது அப்படின்னா, ஒரு மனுஷனை அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரீங்க இல்லையா? இயேசுவின் அன்பை அவனுக்கு சொல்லி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள் அல்லவா? அதுதாங்க உண்மையான ஊழியம். ஏன்னா அதை பார்த்து தான் நான் மைக்கில் இருக்கிற 52 வாரமும் நான் மைக்கில் பிரசங்கம் பண்ண ஆண்டவரேனா ஆண்டவர் என்ன பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கு போகிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது, நான் செய்யணும். ஆனால் அந்த பொறுப்பை காட்டிலும் மேலான தேவன் என் மேலே பிரியப்படணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இருளில் கிடக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அவங்கள கண்களை திறக்கணும். என் மூலமா ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்பட்டாதான் என் மூலமா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. எத்தனை கோடி ஆத்துமாக்களை நான் பிரசங்கம் பண்ணி வழி நடத்தினேன்றது பெரிய பிரச்சனை இல்லை. என் பிரசங்கத்தில் ஒரு ஆத்துமாவது கண் திறக்கப்பட்டுச்சான்றது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட இருந்து பேசுகிற சத்தத்துல ஒரு ஆத்துமாவாவது கண்கள் திறக்கப்பட்டுச்சான்றது தான் முக்கியம். அல்லேலூயா. அந்த பாரம் தான் எனக்கு வேணும். இன்னைக்கு நீங்களும் இந்த பரம தரிசனத்துக்கு நாம் இணைந்திருக்க வேண்டும். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை நான் செஞ்சா செய்வேன், செய்யலாம் பரவாயில்ல அப்படின்றது இல்லை. இந்த கீழ்ப்படிதல் என்பது நம்ம எல்லாரும் நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கிக்க ஜாக்கிரதையார். நேரம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, திருவசனத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணியானோ ஜாக்கிரதையா அந்த சொல்லணும். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க ரட்சிக்கப்படாத கணவர் இருப்பாருன்னா அவர்கிட்ட நான் வந்து உட்காந்து 24 மணி நேரம் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகள் இருப்பாங்கன்னா கூடவே இருந்து நான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பாங்கன்னா அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த உங்களால தான் முடியும். ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்மார் உங்கள் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை ரட்சித்து கொண்டு வர உங்களை தான் தேவன் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நான் என்னைக்கோ ஒரு நாள் வருவேன், பேசுவேன், ஜெபம் பண்ணுவேன், வந்துடுவேன். ஆனால்
ஒரு மனுஷனை முழுவதுமாய் திருத்த அதுக்கு தான் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. இது என் வேலையா அப்படின்னா அதுதான் உங்கள் வேலை. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு மனுஷனை திருத்தறது தான் என் வாழ்க்கையில் வேலையான, வேற அதை விட என்ன வேலை பெருசாக செய்ய போகிறோம்? என்னங்க வேலை செய்ய போகிறீங்க? என்னங்க செய்ய போகிறீங்க? கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? டெய்லி சோறாக்குறேன், துணி துவைக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், எழுந்துக்கிறேன், துணி துவைக்கிறேன், சாப்பிட்றேன், ஏந்துடுறேன், சமைக்கிறேன், இதெல்லாம் ஒரு வேலையே இல்லைங்க. இந்த உடம்புக்கு தான் அத்தனை வேலையும். நீங்கள் படுற பாடு எல்லாம் இந்த உடம்புக்கு. இந்த உடம்பு திடீர்னு என்ன ஆகிடும்? திடீர்னு என்ன ஆகிடும்? போயிடும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு. என்ன வீடு? இந்த சரீரம்னு ஒரு வீட்டை கொடுத்து வச்சிருக்காரு. இதை நீங்களும் நானும் எப்படி பண்ணணும்? பத்திரமா பாதுகாக்கணும். இந்த வீட்டை பாதுகாத்து இதை நம்ம கையோடு கொண்டு போகவே முடியாது. என்னதான் நீங்கள் க்ரீம் போட்டு சுத்தப்படுத்தி என்னதான் வாசனை திரவியங்களை போட்டு வச்சிருந்தாலும் இந்த சரீரம் உங்கள் கூட வரப்போகிறதே கிடையாது. பட்டாடையே ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த மனுஷன் போடுற ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸே 1.5 லட்சம் ரூபாவாம். கோடிக்கணக்காக செலவு. தங்கத்திலேயே இழைச்சி போட்டுட்ருக்காராம். அவரை எங்கே தான் போக போகிறாரு? எங்கே தான் போக போகிறாரு? நம்ம போக போகிற அதே மண்ணில் தான் அவரும் போக போகிறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவரில் தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். இது ஜீவன் வெளியே போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை இந்த வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் அதுக்கு தான் நம்முடைய பிரயாசம் பெருசாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய பிரயாசத்தை நாம் மாற்றணும். உள்ளே இருக்கிற ஆத்துமா காக்கப்படணும். என்னப்பா? உள்ளே இருக்கிற ஆத்துமாவை பற்றி கவலைப்படணுமா பட வேண்டாமா? கட்டாயமாக கவலைப்பட்டாகும். இன்னைக்கு நீங்கள் அன்பாக பேசி சந்தோஷமாக கொண்டாடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பக்கத்தில் இருக்கிற ஆத்துமா பாவத்தில் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க. கூட போய் நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறான்னு சாப்பிட்றோம், இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறான்னு குடிக்கிறோம், டீ வாங்கி கொடுக்குறான்னு ஒரு குரூப் போகுது. அந்த டீ குடிக்கிற குரூப்பில் ஒரு ஆத்துமா கெட்டு போச்சுன்னா அந்த பழி யார் சுமப்பா? நிச்சயமாக நான் இல்லை, டீ வாங்கி குடிக்கிற நீ தான் சுமப்ப. ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்? உங்கள் குடும்பத்தார் எத்தனை பேர்? உங்கள் கூட பழகிறவங்க எத்தனை பேர்? உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர்? நான் என்ன சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ உன் வேலை என்ன? நடனம், நீர் பாய்ச்சணும், அவ்வளோத்தான் உன் வேலை. விளை செய்யறது கர்த்தர். அவளுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு அழுது புலம்பன எலேமியா ஒரு புலம்பல் புஸ்தகத்தையே பாடிட்டார். ஒரு ஆத்தும ரட்சிப்புக்காக ஒரு புஸ்தகத்தையே பாடி வச்சிருக்கார். என் கண்கள் குளமாகட்டும், என் ஈரல் நொதித்து அப்படியே உருகட்டோன்றார். அப்படியெல்லாம் நான் சொல்லலை உங்களை. ஜஸ்ட் ஒரு டிராப் கண்ணீர் வடிங்க ஒரு ஆத்துமாவுக்காக. ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாதிருக்கிறவங்க மக்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க. அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும். தெய்வச்சனமே ஆண்டவர் அதில் தான் மகிழ்ச்சி அடைகிறார். நீ என்ன இந்த உலகத்தில் பெரிய சாதனை படைச்சிருக்கிறதையும் ஆண்டவர் பார்த்து என்ன பண்ண போகிறதில்ல. நீ 10 கோடி சேர்த்து வச்சுக்கிறேன், 100 கோடி சேர்த்து வச்சுக்கிறேன், வச்சுக்கோ. அதனால அவருக்கு என்ன பிளான்? அவருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அவர் சில அடப்போடா முட்டார். வானமும் பூமியும் என்னோடது, வானத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் என்னோடது. வானத்தில் வைரம்லாம் இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? யூடியூப்பில் அப்படிலாம் போடுறான், உண்மையான்னு தெரில. வானத்தில் வைரம் கொட்டு தான், முடிஞ்சா போய் அள்ளிட்டு வாங்க. தங்கம் கட்டி கட்டியாக இருக்கான். இன்னைக்கு பூமியிலும் அடியிலையும் தண்ணி தங்கம் கட்டி கட்டியாக இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல எல்லாம் என்னுடையது, எல்லாம் எனக்குரியது. அருமையான தேவச்சனமே, அவருக்கு நீங்கள் எதையுமே கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டு. என்னதான்? ஒரே ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டீங்கன்னா அது அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை எடுத்து போய் பாவத்தில் தள்ளிடாதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை கொண்டு போய் பாவத்தில் தள்ளிடாதீங்க. ரட்சிக்கப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்க பிரயாசப்படுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அதுக்காக எத்தனை பேர் உண்மையா மனசாழத்திலேருந்து
பாரப்படுறீங்க தேவச்சனமே. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரம தரிசனம். இதுக்கு நீங்க ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். மூன்றாவது காரியம் நீங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த எண்ணத்தையும் யாருக்கு கீழ்ப்படிய பண்ணணுமா? நமக்குள்ள எழும்புற ஒவ்வொரு எண்ணத்தையும் யாரு கீழ்ப்படிய பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய பண்ணணும். ஒவ்வொரு எண்ண நினைவுகளையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிய பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாய்கிறவன் கரளையாய் போன செடியை போல இருப்பான் அப்படின்னு வேதம் திட்டமா சொல்லிருக்கு. அப்ப சுய புத்திக்கு இடம் கொடுக்காம நம்முடைய ஒவ்வொரு சிந்தையையும் ஒவ்வொரு நினைவுகளையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணணும். முதல் தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படியணும், 2வது பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும், 3வது நம்முடைய எண்ணங்களை அவருக்கு கீழ்ப்படிய பண்ணணும். ஒவ்வொரு நினைவுகளையும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் அவருக்கு முன்னால கீழ்ப்படிய பண்ண. எப்படி பண்றது? 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி, நீங்க அறியாமையினாலே உங்க சொந்த இச்சைகளினாலே நடந்தீர்கள். இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருந்து நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. எல்லா நடக்கையிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, வேதம் இல்ல சாரா, மெடிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு, மூளை என்ன கட்டளை கொடுக்குதோ அதுதான் என்ன பண்ணுதான், காலு கை எல்லாம் செய்தான். ஸோ அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்ல, உன் சிந்தையை என்ன பண்ணு, உன் எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணு, எனக்குள்ள கீழ்ப்படிய பண்ணு. அவருக்குள்ள கீழ்ப்படிய பண்ணக்கூடிய எல்லா சிந்தனைகளும் நற்செயல்கள் வெளிப்படும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை என்னெல்லாம் மாம்சத்துல வர சிந்தை சொல்லுங்க பாப்போம். கோவப்படுறது, அப்புறம் வைராக்கியம், அப்புறம் பொறாமப்படுறது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் தேவனிடத்துல கீழ்ப்படிய பண்ணணும். நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய பண்ணணும். இருதயத்துல இருக்கிறதா என்ன பண்ணுமா, வாய் பேசும். உங்க எண்ணங்கள்ல இருக்கிறதா வாய், இருதயம்னா இது இல்லை, இதுதான் உங்க எண்ணத்துல என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ணும், வாயில வரும். ஒரு மனுஷனை பத்தி நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நல்லதையே பேசுவோம். ஒரு மனுஷனை பத்தி தப்பான சிந்தை இருந்துச்சுன்னா தப்பா தான் பேசிட்டு இருப்போம். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு எந்த மனுஷனை குறித்து நான் சொல்றேன், நாம் யாருமே இங்க விக்கிரக ஆராதனை செய்யறதில்ல, வேசித்தனம் இல்லை, பாவத்தின் கிரியைகளை எல்லாம் விட்டு ஒழித்து வந்துட்டோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாவத்தின் கிரியைகளை நம்ம விட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா இன்னமும் கொஞ்சம் என்ன பண்ணுது, மாம்சத்தின் கிரியை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. பொறாமை, எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், இச்சை இருக்கா? தவறான இச்சை இல்லை, ஆனா என்ன இச்சை இருக்கு? அவன் இந்த புடவை கட்டியிருக்கான், நாமளும் அந்த புடவைய வாங்கிடணும். அவங்க வீட்டில் இந்த பொருள் இருக்கு, நான் அந்த பொருளை வாங்கிடணும். அது கடன் பட்டா வாங்குறது தப்பு இல்லைங்க, நீங்க வாங்கிக்கோங்க. காசு சேர்த்து வச்சு அவங்க வீட்டில் இருக்கிற கார் மாதிரியே நீங்களும் வாங்குங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய கார்னா எனக்கும் பெருமையாக தானே இருக்கும். ஆனால் எப்படி வாங்கக்கூடாது, கடன் வாங்கி அதுக்கு ஒரு கடன் பட்டு வாழ்க்கையெல்லாம் காருக்கு கடன் கட்டினுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் தேவைக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுல சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றார், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பாவம். மாம்ச சிந்தையை நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும். அழிச்சு தேவனுக்கு பிரியமா
வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் நாம் இன்னொரு விஷயத்தை நீங்க வாசிங்க, ரோமர் 10:3 எப்படி என்றால் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் அவங்க தேவ நீதியை அறியாமல் மாம்ச சிந்தையில இருக்கிறவங்க என்ன அறிய மாட்டாங்க? தேவ நீதியை அறிய மாட்டாங்க. தங்கள் சுயநீதியை தன் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தன் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். சுயநீதி, சுயநீதி, தான் நினைக்கிறதெல்லாம் ரைட்டு, தான் செய்யறதா ரைட்டு அப்படி நினைக்கிறவங்க தேவ நீதியை என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுயநீதி என்பதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த குடிக்கிறவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா, ஏங்க ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் மேடம், அந்த வலி போகிறதுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் குடித்தாதான் உடம்பு. உங்கள் மனைவியும் அதே கஷ்டம் தானே படுறாங்க, பொழுதெல்லாம் வேலை செஞ்சு அவங்களும் கஷ்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொடுத்து, ஐயோ நான் வேறு இந்த ஆலோசனை கொடுத்தவொடனே பாஸ்டர்மா தான் சொன்னாங்க நீயும் கொஞ்சம் குடின்னு சொல்லி குத்துற போகிறாங்க, ஜாக்கிரதையா இருங்க. அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. அதை சொல்லும் பொழுதே ஒரு சிலர் அப்படியே மூஞ்சி சொல்லிச்சு பார்க்குறாங்க. என்ன ஒரு அருவருப்பு இல்லை? அருவருப்பு தானே. ஆனால் அதை நம்ம நல்லதுன்னு நினச்சி மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம். அநேக சுயநீதி, நாம் செய்கிறது நன்மைன்னு நினச்சி செய்கிற அத்தனைய நன்மையே கிடையாது. தேவனுடைய நீதி என்ன சொல்லுது, தேவனுடைய நீதி என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதில் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவச்சனமே, இன்றைக்கு 3 காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கேன். தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 2வது காரியம், அவருடைய பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கணும். 3வது காரியம், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுத்தணும். எதை சிந்தித்தாலும் இது தேவனுக்கு பிரியமான சிந்தையா என்பதை சிந்தித்து நாம் செயல்படுவோமானால் தப்புவோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இந்த உலகத்தையே ரட்சிக்குமானால் இன்னைக்கு உங்க ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் குடும்பத்தில் பல ரட்சிப்பை உண்டாக்கும். அல்லேலூயா. இவங்க சரியில்லைங்க, அவங்க சரியில்லைங்க, என் குடும்பத்தில் இப்படி சரியில்லைங்க, அப்படி சரியில்லைங்கன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்கள் ஒருத்தர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா போதும். இந்த வசனத்துக்கு இணங்கி நீங்கள் ஒருவர் தேவ பக்தி உள்ளவர்களா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறையும் 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்துக்குள்ள அவர் போதுமா இருக்கிறார். ஒரு நோவதா உத்தமனும் சன்மார்க்கனும் பேர் எடுத்தான். அவன் பிள்ளைங்க எப்படிப்பட்டவன் தெரியாது, ஆனால் உத்தமனும் சன்மார்க்கனுமான நோவாவையும் நிமித்தமா தேவன் எல்லாரையும் பாதுகாத்தார். அல்லேலூயா.